வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2013. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ பி படி பார்த்தோம் அப்படின்னா டிம்பர்வுட். ஸோ டிம்பர்வுட்டோட ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். கேன் வந்து எங்கே அப்படின்னா கர்நாடகா. பேம்பு வந்து ஆந்திர பிரதேஷ். கம்ஸ் வந்து மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ டிம்பர்வுட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேன் வந்து கர்நாடகா, பேம்பு அப்படிங்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ், கம்ஸ் வந்து மத்திய பிரதேஷ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். டுவெண்ட்டி-4th கொஸ்டின் பாருங்கள். சாஃப்ட்வேர் தட் டிஸ்பிளேஸ், மேனிப்புலேட்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் டேட்டா இஸ் கால்ட் அஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 ஸ்ப்ரெட்ஷீட். 25th, which are the components not included in the CPU அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஸோ 1 படி பார்த்தோம் அப்படின்னா RAM அண்ட் VDU, RAM and VDU. ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1. Choose the wrong statement in the following. First one, MS-DOS is a text processing package. Second one, Linux is an open source software. Third one, file-oriented approaches are independent of the application program. Fourth one, spreadsheet packages can be used to generate graphs. ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ராங் வந்து எது அப்படின்னா 1 and 3 தான் ராங். ஓகேவா? ஸோ இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட். ஸோ 2 படி 1 and 2 ரோமன் நியூமரல் 1 and 3 அப்படிங்கிறது தான் வந்து தப்பு. ஸோ MS-DOS இஸ் அ டெஸ்ட் ப்ராசஸிங் பேக்கேஜ் வந்து தப்பு. ஃபைல் ஓரியன்டட் அப்ரோச்சஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து தப்பு. ஸோ கரெக்டாக இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜஸ் கேன் பி யூஸ்டு டு ஜென்ரேட் கிராஃப்ஸ். இது ரெண்டுமே வந்து என்னென்னா கரெக்டு. 1 and 3 வந்து தப்பு. 27th question, double fertilization in angiosperms was discovered in 1898 by யார் அப்படின்னா ஆப்ஷன் வந்து 3 தான் கரெக்டு. நவ்சர்ஜின் அப்படிங்கிறவர் தான் டபுள் ஃபர்டிலைசேஷன் இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வந்து கண்டுபிடிச்சது 1898. 28th question, the source of oxygen evolved during photosynthesis was definitely proved by. The source of oxygen evolved during photosynthesis was definitely proved by. So இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 ரூபன் அண்ட் கேமென் தான் கரெக்ட் ஆன்சர். 29th question, which of the following has no membrane? மெம்பரேன் இல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் 3, அதாவது நியூக்ளியோலஸ். 30, அக்ரோமெகலி இஸ் ரிலேட்டட் வித். அக்ரோமெகலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, அதாவது ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன் ஆஃப்டர் பியூபர்ட்டி. growth ஹார்மோன் வந்து அதிக அளவில் வந்து சுரக்கிறது தான் இந்த அக்ரோமெகலி அப்படிங்கிறது. 31st, in circumstances of great stress, strain and emotional upheaval, adrenaline is secreted because. எதனால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், இட் இன்க்ரீசஸ் தி கன்வர்ஷன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ் ஆஃப் ப்ரொவைட் குயிக் அவைலபிள் எனர்ஜி. செகண்ட் ஒன், இட் இன்க்ரீசஸ் பிளட் ஃப்ளோ டு சர்க்குலேட் குளுக்கோஸ். தேர்ட் ஒன், இட் டைலட்ஸ் த பிளட் வெசல்ஸ் ஃபார் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ இந்த மூணுமே வந்து கரெக்டு தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 ஆல் த 3 ஆர் கரெக்ட். இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் கிரேட் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் எமோஷனல் அப்ஹீவல், அட்ரினாலின் இஸ் செக்ரீட்டட். ஸோ இந்த டைமில் எல்லாமே அட்ரினாலின் வந்து செக்ரீட் ஆகும். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுமே வந்து கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இன்க்ரீசஸ் தி கன்வர்ஷன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ் ஆஃப் ப்ரொவைட் குயிக் அவைலபிள் எனர்ஜி. கிளைகோஜன் வந்து குளுக்கோஸாக வந்து மாற்றும். அண்ட் இட் இன்க்ரீசஸ் பிளட் ஃப்ளோ டு சர்க்குலேட் குளுக்கோஸ். ஸோ பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இட் டைலேட்ஸ் த பிளட் வெசல் ஃபார் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் ஃப்ளோ ஃபார் பிளட். ஸோ இந்த மூணுமே கரெக்டு. 32,
What is the cause for fraternal twins? What is the cause for fraternal twins? Option 2 வந்து கரெக்ட். அதாவது 2 eggs are simultaneously fertilized by 2 sperms. ஸோ fraternal twins அப்படின்னா 2 eggs வந்து 2 spermஸால் ஃபர்டிலைஸ் ஆகிறது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் 2. 33rd, match column 1 with column 2 and choose the correct answer. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. ஸோ சி படி பார்த்தோம் அப்படின்னா பிரைட் டிசீஸ். ஸோ பிரைட் டிசீஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் glomeruli of kidney. Inflammation of glomeruli of kidney. Gout. Gout அப்படிங்கிறது excessive level of uric acid in blood. Next, cystitis அப்படிங்கிறது inflammation of urinary bladder. அப்புறமா uremia அப்படிங்கிறது excessive level of urea in blood. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. 34th question, which one of the following is incorrect? ஸோ கொடுத்ததில் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, அதாவது சந்தோலி கர்நாடகா. இது வந்து தப்பு. ஓகேவா? சந்தோலி கர்நாடகா வந்து தப்பு. 35th question பாருங்க. Find out the correct sequence of the location of sanctuaries as given in the map. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல கரெக்ட் லொக்கேஷன் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அப்படிங்கிற இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட் அப்படிங்கிற இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா மெரைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2 அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ், 3 வந்து மானஸ் அண்ட் 4th ஒன் வந்து பெரியார். ஓகேவா? 36th question, which of the following pairs are wrongly matched? ஸோ தப்பாக மேட்ச் பண்ணிக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் வந்து தப்பாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேக் லேட்ரேட் சாயில். ரேக் அப்படிங்கிறது லேட்ரேட் சாயில், மற்றபடி எல்லாமே கரெக்ட். ஸோ அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. காதர் அப்படிங்கிறது நியூ அல்வியம், பாங்கர் ஓல்டர் அல்வியம், கங்கர் அப்படிங்கிறது லைம் நோடியூல்ஸ். 37th question, consider the following statement. Assertion and reason கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டாக அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். Assertion, the North Indian rivers are perennial. North Indian rivers are perennial. Reason, the rivers rise in snowy peaks of Himalayas. The rivers rise in snowy peaks of Himalayas. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1, அதாவது both A and R are individually true and R வந்து ஏவோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். 38, consider the following statement. First one, red soil occupy over 2/3 of the total area of Tamil Nadu. Red soil வந்து தமிழ்நாட்டில் 2/3 ஏரியாவை ஆக்குப்பை பண்ணுது. Second one, parent material of Ragur is from the weathered rock of Cretaceous lava. Parent material of Ragur is from the weathered rock of Cretaceous lava. ஸோ இந்த ரெண்டு 1 and 2 இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. 39th question, match list 1 with list 2 and select the correct answer using the codes given below. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ டி படி பார்த்தோம் அப்படின்னா கோட்டோபாக்சி அப்படிங்கிறது இக்வேடர், அதாவது வல்கானோ அண்ட் கண்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மேட்ச் பண்ணோம். கோட்டோபாக்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இக்வேடரில் இருக்குது. நெக்ஸ்ட் வெசுவியஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இட்டாலி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மாயோன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ். கரகோட்டா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியா. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. கோட்டோபாக்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இக்வேடர். ஓகேவா? கோட்டோபாக்சி வந்து எங்கே இருக்குது? இக்வேடர். வெசுவியஸ் வந்து எங்கே இருக்குது? இட்டாலி. மாயோன் அப்படிங்கிறது ஃபிலிப்பைன்ஸ். கரகோட்டா வந்து எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியா. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. இன் இந்தியா, வாட் இஸ் தி ஃபீமேல் லிட்ரஸி ரேட் டூரிங் 2011? 2011ல் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டுங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, 65.5. ஓகேவா? ஃபீமேல் லிட்ரஸி ரேட் வந்து எவ்வளவு? 65.5. 41, economic growth is usually coupled with. Economic growth is usually coupled with. என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் 2, இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம்.
42nd, which of the following countries are not members of the WTO? ஸோ WTO அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதோட மெம்பர்ஸ் இல்லாத கண்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் 4, ஆப்கானிஸ்தான் அண்ட் சூடான். ஆப்கானிஸ்தான் அண்ட் சூடான். So 43rd question, what is the domestic saving rate as percentage of GDP during 10th plan? So இதோட ஆன்சர் ஆப்ஷன் 2, 30.8. What is the domestic saving rate as percentage of GDP during 10th plan? So இதோட ஆன்சர் வந்து என்னது 30.8. 44th question, the Planning Commission constituted a task force on employment opportunities under the chairmanship of. The Planning Commission constituted a task force on employment opportunities அதாவது 2001ல under the chairmanship of யார் அப்படின்னா ஆப்ஷன் 1, டாக்டர் மான்டக் சிங் அஹுல்வாலியா. மான்டக் சிங் அஹுல்வாலியா. ஓகேவா. 45th question, which of the following statements are true? Main finding of the 2001 census. First one, the total work participation rate has shown an increasing trend from 1981. Second one, increasing in work participation rate is more perceptible in rural than in urban areas. ஸோ என்ன வந்து ட்ரூ, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2001 சென்சஸ் படி டோட்டல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து என்னாச்சு அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆச்சு 1981லேருந்து. செகண்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து மோர் பர்செப்டபிள் இன் ரூரல் ஏரியாவில் அதிகமாக இருந்துச்சு தேன் இன் அர்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் 1, அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து என்னென்னா ட்ரூ. 46th question, which of the following statement about Kyoto Protocol is true? First one, binding the member countries to reduce the carbon emission. Second one, binding the member countries to allow free trade among member countries. So கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்ட், அதாவது பைண்டிங் த மெம்பர் கண்ட்ரிஸ் டு ரெடியூஸ் தி கார்பன் எமிஷன். ஓகே, ஆப்ஷன் 1 alone is true. 47th question, the highest priority of the development of agriculture, irrigation and power was given in. The highest priority of the development of agriculture, irrigation and power. ஸோ இது எந்த பிளானில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5-year plan. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, ஃபஸ்ட்டு 5-year plan. 48th question, no confidence motion to be admitted in the lower house of parliament needs the support of. No confidence motion to be admitted in the lower house of parliament needs the support of எவ்வளோ அப்படின்னா 50 members. ஆப்ஷன் 2, 50 members. 49th question, Central Vigilance Commission was set up on the recommendation of. Central Vigilance Commission was set up on the recommendation of யார் அப்படின்னா ஆப்ஷன் 3, சந்தானம் கமிட்டி. 50, match list 1 with list 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதாவது ஆர்டிகல்ஸை வந்து நம்ம கரெக்டாக லிஸ்ட் மேட்ச் பண்ணணும். ஆப்ஷன் பி, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இதோட ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 148. நெக்ஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்ஸ். ஆடிட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இதோட ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 151. அதுக்கப்புறமா டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து என்ன ஆன்சர்னா ஆர்டிக்கிள் 172. ஆர்டிக்கிள் 172. அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், இதோட ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 153. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் சொல்கிறேன், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ இதோட ஆர்டிக்கிள் வந்து 148. ஆடிட் ரிப்போர்ட்ஸ். ஸோ ஆடிட் ரிப்போர்ட்ஸோட ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 151. டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இதோட ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 172. அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஸோ இதோட ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 153. ஓகேவா. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. 51,
The 98th Constitutional Amendment Bill is related to which one of the following? The 98th Constitutional Amendment Bill is related to which one of the following? இதோட ஆன்சர் ஆப்ஷன் 3, அதாவது the Constitution of the National Judicial Commission. The Constitution of the National Judicial Commission. 52. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். பட்ஜெட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல். பட்ஜெட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல். மேண்டமஸ். ஸோ மேண்டமஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஜுடிஷியல் கண்ட்ரோல். மேண்டமஸ் வந்து ஜுடிஷியல் கண்ட்ரோல். லோக் ஆயுக்தாஸ் வந்து சிட்டிசன்ஸ் கண்ட்ரோல். ஓகேவா? லோக் ஆயுக்தா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இருக்கும் இல்லையா, அதுதான். லோக்பால் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து இருக்கிறது. ஸோ லோக்பாலோட ஹெட் வந்து யார்? பினாக்கி சந்திர கோஷ். ஓகேவா? தமிழ்நாட்டில் லோக் ஆயுதாவோட ஹெட் வந்து யார்? பி தேவதாஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எகெயின் வந்து சொல்கிறேன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். பட்ஜெட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல். மேண்டமஸ். ஸோ மேண்டமஸ் அப்படிங்கிறது ஜுடிஷியல் கண்ட்ரோல். லோக் ஆயுக்தாஸ் வந்து சிட்டிசன்ஸ் கண்ட்ரோல். 53rd, which one of the following is in concurrent list of the Constitution of India? Which one of the following is in the concurrent list of the Constitution of India? Option 2, population control and family planning. 54th question, in case of any differences between the two houses of parliament on an ordinary bill, the same is resolved by. In case of any differences between the two houses of a parliament on an ordinary bill, the same is resolved by. Answer on the option 4, convening a joint sitting of the two houses. ரெண்டு ஹவுசஸ்க்கு இடையில ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் வந்து நடத்துவாங்க. Convening a joint sitting of the two houses. 55th question, the Rajya Sabha does not enjoy equal power with the Lok Sabha with regard to. The Rajya Sabha does not enjoy equal power with Lok Sabha with regard to வந்து என்னன்னா option 2, the election of the speaker. 56. According to the cabinet mission plan, the Constituent Assembly was to consist of. According to the cabinet mission plan, the Constituent Assembly was to consist of எவ்வளோ members அப்படின்னா 389 members. Option 4, 389 members. 57. Which one of the following schedules of the Constitution of India contains provisions regarding division of powers between the Union and the states? Which one of the following schedule of the Constitution of India contains provisions regarding division of powers between Union and the states? So இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1, 7th schedule. 58. The correct statement about the DPSP, Directive Principle of State Policy, or ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, 4 கொடுத்துருக்காங்க. இதில் டிபிஎஸ்பி பற்றியான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது? ஸோ நான் எல்லாமே ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், they are incorporated in part 5 of the Constitution. ஸோ they are incorporated in part 5, அது வந்து தப்பு, அது வந்து part 4. செகண்ட் ஒன், they are borrowed from the Irish Constitution. அது வந்து கரெக்ட். தேர்ட் ஒன், the state must compulsory implement them. இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் தான், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸ்டேட் மஸ்ட் கம்பல்சரி இம்ப்ளிமெண்ட் தம், அது வந்து கிடையாது. ஓகேவா? அது வந்து தப்பு. ஃபோர்த் ஒன், they seek to provide social and economic based democracy. அது வந்து கரெக்டாக. ஸோ ஆன்சர் வந்து 2 and 4. ஸோ 2 and 4 மட்டும்தான் கரெக்டாக. ஸோ இதனோட ஆப்ஷன் 1. 59. Where emergency provision of the Indian Constitution were borrowed from. Emergency provision of the Indian Constitution were borrowed from எங்க அப்படின்னா ஆப்ஷன் 2, Weimar Constitution of Germany. Next 60. Assertion and reason கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கணும். Assertion, ammonium sulfate is nitrogenous fertilizer. Ammonium sulfate is nitrogenous fertilizer. அது வந்து ட்ரூ தான்.
Or reason, ammonium sulfate tends to decrease the acidity of the soil. Ammonium sulfate tends to decrease the acidity of the soil. Reason வந்து R வந்து false. ஓகேவா? ஸோ A மட்டும்தான் true. ஸோ இதோட ஆப்ஷன் வந்து 3. A is true but R is false. 61. Statement, fuel cells are more advantageous than conventional electrochemical cells. Fuel cells are more advantageous than conventional electrochemical cells because fuel cells, மூணு ரீசன் கொடுத்துருக்காங்க. ரீசன் 1, do not cause pollution. Reason 2, have high efficiency. Reason 3, are very cheap. The correct combination is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த ரீசன்ஸ் எல்லாமே கரெக்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா ரீசன் 1 and 2 மட்டும்தான் கரெக்டு, 3 வந்து கரெக்டு கிடையாது. ஸோ இந்த ஃபியூல் செல் வில் நாட் காஸ் பொல்யூஷன் அண்ட் இட் ஹாவ் ஹை எஃபிஷியன்சி, இந்த ரெண்டுமே வந்து கரெக்டு. அண்ட் இட் இஸ் வெரி சீப் அப்படிங்கிறது தப்பு. 62. The energy production in the sun involves the conversion of hydrogen atom to helium nucleus. அடுத்த கொஸ்டின் மேட்ச் கொடுத்துருக்காங்க. காலம் ஏ அண்ட் காலம் பி வந்து கொடுத்துருக்காங்க. மேட்ச் தி கலர் ஆஃப் தி பன்சன் ஃப்ளேம் இன் காலம் பி வித் த சால்ட்ஸ் ஆஃப் தி எலமெண்ட் இன் காலம் ஏ வென் ஹீட்டட். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ டி படி பார்த்தோம் அப்படின்னா பேரியம் சால்ட். பேரியம் சால்ட் வந்து என்ன கலர் அப்படின்னா ஆப்பிள் க்ரீன் கலர். பேரியம் வந்து ஆப்பிள் க்ரீன் கலர். பொட்டாசியம் சால்ட் வந்து என்ன கலர் அப்படின்னா வயலட் கலர். பொட்டாசியம் சால்ட் வந்து வயலட் கலர். சோடியம் சால்ட் வந்து என்ன கலர் அப்படின்னா எல்லோ கலர். சோடியம் வந்து எல்லோ கலர். அப்புறமா வந்து ஸ்ட்ராண்டியம் சால்ட் வந்து கிரிம்சன் ரெட் கலர். பேரியம் சால்ட் வந்து என்ன கலர் ஆப்பிள் க்ரீன் கலர். பொட்டாசியம் சால்ட் வந்து வயலட் கலர். சோடியம் சால்ட் வந்து எல்லோ கலர். ஸ்ட்ரோண்டியம் சால்ட் வந்து கிரிம்சன் ரெட் கலர். ஸோ ஆப்ஷன் டி. An example of non-renewable energy sources வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1, oil and gas. 65. Speed guns used by police to measure the speed of vehicle is based on. Speed guns used by police to measure the speed of vehicles is based on Doppler effect. 66. Consider the following statement and select the correct answer. Assertion and reason வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். Assertion, hot air balloon rises into the sky. Reason, air when heated becomes lighter than the surrounding cold air. Hot air balloon rises into the sky வந்து assertion, அதாவது கூற்று. ரீசன் அதாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் when heated, அதை ஹீட் பண்ணும்போது become lighter than the surrounding cold air. ஸோ சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரை விடைக்கும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைட் ஆகும். ஸோ அது வந்து பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ both A and R are true. Assertion and reason வந்து true and R வந்து correct explanation of A. 67. Sunburns produce cell damage in the skin. Which portion of the solar spectrum is capable of producing them? So the answer option 3, ultraviolet region. Again match list 1 with list 2. இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ சி படி பார்த்தோம் அப்படின்னா கவி வல்லத்தோல். ஸோ கவி வல்லத்தோல் அப்படிங்கிறது கதகளி டான்ஸா. ரவீந்திரநாத் டாகூர் வந்து மணிப்பூரி ஸ்டைல். ருக்மிணி தேவி வந்து என்ன அப்படின்னா பரதநாட்டியம். இந்திராணி ரஹ்மான் வந்து ஒடிசி ஸ்டைல் ஆஃப் டான்ஸ். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 69. Consider the following statement. Choose your correct answer using the codes given below. Assertion and reason தான் கொடுத்துருக்காங்க. ஸோ assertion வந்து என்னன்னு பார்ப்போம். During the War of Succession, Jahanara, one of the daughters of Shah Jahan, supported the claims of Dara Shikoh to the throne, while her sister Roshanara supported Aurangzeb's claim. So reason, Jahanara, who served Shah Jahan during his 8th period of imprisonment by his son, was later made the first lady of the realm by Aurangzeb.
ஸோ இதில் வந்து ஏ அப்படிங்கிறது ஃபால்ஸு, ஆர் வந்து ட்ரூ. ஓகேவா, ரீசன் மட்டும்தான் ட்ரூ. இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எய்தர் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ, ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு இருக்கும். ஆப்ஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து என்ன இருக்குன்னா ஏ ட்ரூவாக இருக்கும், ஆர் வந்து ஃபால்ஸாக இருக்கும், ஏ ஃபால்ஸாக இருக்கும், ஆர் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து அசர்ஷன் வந்து தப்பு, ரீசன் மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. 70. Consider the following pairs. Which of the pair is not correct? ஸோ இதில் வந்து எது கரெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. காஃபீர் எ பர்சன் ஹூ ஹாஸ் ஃபெய்த் இன் இஸ்லாம். ஆப்ஷன் 4 ஒன்லி, அது மட்டும்தான் வந்து தப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3மே வந்து கரெக்ட். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு எழுதி வச்சுக்கோங்க. ஃபத்வா அப்படிங்கிறது எ லீகல் டிசிஷன் அக்கார்டிங் டு இஸ்லாம். ஃபத்வா அப்படிங்கிறது எ லீகல் டிசிஷன் அக்கார்டிங் டு இஸ்லாம். தாருல் ஹரப் அப்படிங்கிறது லேண்ட் ஆஃப் இன்ஃபிடல்ஸ். ஜிஹாத் அப்படிங்கிறது ஹோலி வார் எகெயின்ஸ்ட் இன்ஃபிடல்ஸ் பை முஸ்லீம்ஸ். ஸோ இந்த 3மே வந்து கரெக்டாக. ஆப்ஷன் 4 அது மட்டும்தான் வந்து என்னென்னா ராங். 71. Consider the following statement. Mahavira believed that God had created this world and exercised control over it. ஸோ அது வந்து தப்பு. Second one. Regarded all objects, animate or inanimate, as endowed with various degree of consciousness. அது வந்து true. Third one. Rejected the authority of Vedas and objected to the Vedic rituals and Brahmin supremacy. அது வந்து true. Fourth one. Advocated severe asceticism and extreme penance for the attainment of the highest spiritual state. ஸோ இது வந்து 4th ஆப்ஷன். செலக்ட் யுவர் ஆன்சர். இதில் வந்து எது அப்படின்னா 2, 3 and 4 வந்து கரெக்ட். மகாவீராவை பற்றி சொன்னது. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் வந்து என்னென்னா ராங், பிகாஸ் அவர் வந்து பிலீவ் பண்ணலை காட் ஹேட் கிரியேட்டட் திஸ் வேர்ல்ட் அண்ட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் இட் அப்படின்னு அவர் பிலீவ் பண்ணல. பட் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிலீவ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங், செகண்ட் 3 and 4 வந்து கரெக்டு. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 3 வந்து கரெக்டு. 72. எகெயின் வந்து மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ டி படி பார்த்தோன்னா பட்வாரி அப்படிங்கிறது வில்லேஜ் ரெவன்யூ அஃபிஷியல். ரெவன்யூ அஃபிஷியல். அதுக்கப்புறம் கனுங்கோ அப்படிங்கிறது ரெவன்யூ அஃபிஷியல் ஆஃப் தி தாலுக் லெவல். நெக்ஸ்ட்டு வந்து அமல் குசர் அப்படிங்கிறது ரெவன்யூ அஃபிஷியல் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் கர்கூன் அப்படிங்கிறது அக்கௌண்டன்ட். கணநாதர் அப்படிங்கிறது ட்ரெஷரர் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஆப்ஷன் டி இதுதான் வந்து கரெக்ட். 73rd. Arrange the following event of Shivaji's reign in chronological sequence. His bold attack on Shaista Khan's military camp. First one, his visit to Aurangzeb court, imprisonment and escape. His conquest of the Javali fort. His conquest of the Jinji, Velur, etc. His coronation at Raigarh and assumption of the title of Chhatrapati. ஸோ இந்த 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கரெக்டாக க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து மேட்ச் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எது வரும் அப்படின்னா ஹிஸ் கான்கஸ்ட் ஆஃப் தி ஜவாலி ஃபோர்ட். ஸோ ஜவாலி ஃபோர்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து எது வரும் அப்படின்னா ஹிஸ் போல்ட் அட்டாக் ஆன் ஷைஸ்டா கான்ஸ் மிலிட்ரி கேம்ப். அதுக்கப்புறமா his visit to Aurangzeb court, இது வந்து third. imprisonment and escape. next வந்து என்ன வரும்னா his coronation at Raigarh and assumption of the title of Chhatrapati. and last his conquest of Jinji, அதாவது செஞ்சி கோட்டை மற்றும் வேலூர் கோட்டை. ஓகே, இதான் வந்து கரெக்ட் ஆர்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். இது வந்து புத்திஸ்ட் கவுன்சிலும் அந்த பிளேசஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. பி வந்து தப்பாக இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ராஜகிரிகாவில் நடந்துச்சு.
ஓகேவா, ராஜகிரிகாவில் நடந்துச்சு. அண்ட் செகண்ட் ஒன் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா வைஷாலி. செகண்ட் ஒன் வந்து வைஷாலி. தேர்ட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாட்டலிபுத்ரா. தேர்டு வந்து பாட்லிபுத்ரா. ஃபோர்த்து வந்து எங்கே நடந்துச்சு, காஷ்மீரில் நடந்துச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு வந்து ராஜகிரிகா, செகண்ட் வந்து வைஷாலி, தேர்டு பாட்டலிபுத்ரா, ஃபோர்த்து வந்து காஷ்மீர். 75. What is the Avasarpini or descending order of the following 6 period of the Jain cosmic cycle? ஸோ இதோட க்ரோனாலஜிக்கல் இல்லை, டிசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம கரெக்டாக வந்து சூஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எது வரும் அப்படின்னா சுசாமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் 4 வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டிசெண்டிங் ஆர்டரில், அதாவது அவசர்பினி அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஜெயின் காஸ்மிக் சைக்கிளை வந்து கரெக்டாக இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 6th ஒன் ஆப்ஷன், அதாவது சுசாமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இந்த சுசாமா அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்ததா இது துசாமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து சுசாமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா துசாமா அண்ட் லாஸ்ட்டாக வந்து துசாமா அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 4 படி பார்த்துக்கோங்க. இது வந்து ஜெயின் காஸ்மிக் சைக்கிள். 76. Consider the following statement. Choose your answer using the codes. Assertion. The Swaraj Party won majority in the Madras presidency during the year 1926 general election, but the party did not form ministry. Reason. The Swarajists followed the policy of cooperation with the British government. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் 3, அதாவது அசர்ஷன் மட்டும்தான் கரெக்டு, 6 வந்து கரெக்டு கிடையாது. இந்த ஸ்வராஜ் பார்ட்டி வந்து வின் பண்ணாங்க. பட் அவங்க பிரசிடென்சி 1926 அவங்க ஆட்சி அமைக்கலை. ஸோ யார் வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக நிற்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து சுயேட்சை வேட்பாளரான சுப்புராயன் அப்படிங்கிறவங்க தான் ஆட்சி வந்து அமைச்சாங்க வித் த சப்போர்ட் ஆஃப் ஸ்வராஜிஸ்ட். 77. The period taken by the Constitution Assembly for the completion of its work was. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, அதாவது 2 years 11 months and 17 days. ஸோ நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 18 daysன்னு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. 78. The two associations, the Madras Dravidian Association and the South Indian People's Association, are merged together and was called as வந்து என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆப்ஷன் 3 அதில். 79. Annie Besant received her popularity in the Congress section held at option 1 Pune, அதாவது பூனே. 80. Point out the wrong statement in the following. ஸோ இதில் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். பாரதியார் டைட் இன் எட்டயபுரம் வந்து தப்பு, மற்றது எல்லாமே கரெக்ட். ஸோ கரெக்டாக இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவேரா லெஃப்ட் தி காங்கிரஸ் பார்ட்டி இன் 1925, அது கரெக்டு. ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் பவர் ஆஃப்டர் 1937, கரெக்டாக. 1937 எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்துடுவாங்க. தேர்ட் ஒன், ராஜாஜி ரிசைன்ட் ஹிஸ் சீஃப் மினிஸ்டர்ஷிப் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, அதுவும் வந்து கரெக்டு. 81. Point out the wrong statement in the following. ஸோ கொடுத்துருக்கிறதுல ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3, கேபினட் மிஷன் பிளான் வாஸ் மேட் இன் 1945, அது தப்பு. 1946 தான் கரெக்ட். ஓகேவா, ஸோ அது வந்து தப்பு. 82. ஸோ மற்றபடி கரெக்டாக இருக்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு 1945 லேபர் பார்ட்டி கேம் டு பவர் இன் இங்கிலாந்து, அது வந்து கரெக்டு. செகண்ட் ஒன், த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அடாப்டட் த குவிட் இந்தியா ரெசல்யூஷன் இன் வார்தா செக்ஷன், அது கரெக்டு. அப்புறமா லார்ட் வேவல் வாஸ் கால்டு ஃபார் தி சிம்லா ரெஃபரன்ஸ், அதுவும் சிம்லா கான்ஃபரன்ஸ், அதுவும் கரெக்டு. தேர்ட் ஒன் மட்டும்தான் தப்பு. அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1946. 82. விச் கண்ட்ரி இஸ் ஹோல்டிங் ஹை ரிசர்வ் ஆஃப் கோல்டு இன் த வேர்ல்டு. ஸோ இது என்னென்னா அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர் அமெரிக்கா. இன் விச் கண்ட்ரி இன் த வேர்ல்டு ப்ரீமேச்சர் பேபி டெத்ஸ் ஆர் ஹை, எங்கே அப்படின்னா ஆப்ஷன் 3 இந்தியா. நெக்ஸ்ட் 84. பத்மா அவார்ட்ஸ் ஆர் அனௌன்ஸ்ட் ஆன் த ஈவ் ஆஃப். ஸோ பத்மா அவார்ட்ஸ் வந்து எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 ரிப்பப்ளிக் டே ஆஃப் எவ்ரி இயர். 85. Who among the following was the chairman of the Kaveri Water Dispute Tribunal who held the post for 16 years and resigned in April 2012? ஸோ யார் அப்படின்னா என்பி சிங்.
86 லிஸ்ட் 1 and 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிராண்ட் ஸ்லாம் ஆஃப் 2012. ஸோ அதோட டைட்டில் வின்னர். 2012 நடந்த அந்த கிராண்ட் ஸ்லாமோட டைட்டில் வின்னர்ஸ். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ சி படி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ஓப்பன் வந்து யார்? ஆண்டி முராரே. அண்ட் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து யார்? ரஃபேல் நடால். ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து யார்? ஜோகோவிக். ஓகேவா? நோவாக் ஜோகோவிக். அண்ட் நெக்ஸ்ட் விம்பிள்டன் ஓப்பன் வந்து யார்? ரோஜர் ஃபெடரர். ஓகே, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இவங்க வந்து எந்த நாட்டில் உள்ளவங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. 87 ஹூ இஸ் தி கவர்னர் ஆஃப் குஜராத்? ஸோ இப்போ வந்து குஜராத்தோட கவர்னர் யார்? சிஎம் வந்து யார்? விஜய் ரூபானி. ஸோ இது வந்து 2012 அப்போ ஏதோ இந்த கவர்னர் போல். ஸோ இப்போ நம்மளோட கவர்னர் யார்? ஆச்சாரியா தேவராட். லாஸ்ட் ராட் வருதா? ஸோ இங்கேயும் குஜராத்தில் ராட் வருதா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவராட், ராட். குஜராத்தோட கவர்னர் வந்து ஆச்சாரியா தேவராட். சிஎம் வந்து யார்? விஜய் ரூபானி. 88 the team which won the third World Cup Kabaddi tournament in both men's and women's category. Third World Cup Kabaddi tournament in both men's and women's category team வந்து இந்தியா. ஓகேவா? வின் பண்ண டீம் வந்து இந்தியா. 89 pick out the wrong statement about RESAT 1 satellite. ஸோ இதோட ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் 4, அதாவது இட் வாஸ் லான்ச் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் கினியா. ஸோ இது வந்து ராங். RESAT 1 அப்படிங்கிற சேட்டலைட்டு. ஸோ இதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மற்றபடி மூணுமே வந்து என்னென்னா கரெக்டு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இட் இஸ் தி எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். RESAT 1 அப்படிங்கிறது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டா. அதுக்கப்புறமா இட்ஸ் லான்ச் வெஹிக்கிள் வந்து PSLV C-19. It was launched on April 26, 2012. ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? April 26, 2012. ஸோ இந்த RESAT RISAT இருக்கு இல்லையா? ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடார் இமேஜிங் சேட்டலைட். ஸோ இது வந்து இந்தியாவோட சேட்டலைட்டு. ஸோ இது வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? April 26, 2012. இதோட லான்ச் வெஹிக்கிளோட நேம் PSLV C-19. அண்ட் இது எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 90 pick out the correct statement about Facebook. ஃபேஸ்புக்கை பற்றியான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது? ஃபர்ஸ்ட் ஒன், இட் வாஸ் ஃபவுண்டட் பை மார்க் ஜூக்கர்பர்க். ஸோ இது வந்து கரெக்டு. அண்ட் செகண்ட் ஒன், இட் வாஸ் லான்ச் ஆன் July 15, 2006. அது வந்து தப்பு. தேர்ட் ஒன், இட் இஸ் எ சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸ். அது வந்து கரெக்ட். ஸோ 1 and 3 வந்து கரெக்டு. ஆப்ஷன் 3. 91 லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2, அதாவது இயர் அண்ட் பெஸ்ட் பிக்சர் ஃபார் ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ ஏ படி 2011 வந்து எது அப்படின்னா த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிக்சர், த ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறமா 2010 வந்து த கிங்ஸ் ஸ்பீச். 2009 வந்து எது அப்படின்னா த ஹர்ட் லாக்கர். 2008 வந்து என்ன அப்படின்னா ஸ்லம் டாக் மில்லியனர். ஓகேவா? ஸோ 2011 இது த ஆர்டிஸ்ட், 2010 த கிங்ஸ் ஸ்பீச், 2009 வந்து த ஹர்ட் லாக்கர், 2008 ஸ்லம்டாக் மில்லியனர். 92 in which of the following places were the Olympic Games conducted more than 3 times? ஸோ more than 3 timesல எந்த பிளேஸில் ஒலிம்பிக் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 லண்டன். 93 லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் இங்கே. ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல்லையா? ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா சம்பூர்ண கிராம ஸ்வரோஜ்கர் யோஜனா. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகேவா? அதாவது 2 செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் தி ரூரல் பீப்புள். இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டுவெல்லிங் யூனிட்ஸ். ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோகர் யோஜனா.
ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோகர் யோஜனா. இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அசிஸ்டிங் தி ரூரல் புவர் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. இது வந்து இன்சைட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பார்த்துக்கோங்க. 94. The first Duronto Express train ran between dash. Select the correct answer from the given below. The first Duronto Express train ran between எங்க அப்படின்னா சீல்தா டு நியூ டெல்லி. சீல்தா டு நியூ டெல்லி. ஆப்ஷன் 1A alone. 95. Who is the Indian origin politician nominated and said to become Singapore's first woman speaker? So who is the Indian origin politician nominated and said to become சிங்கப்பூர்ஸ் ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் அப்படின்னா யார்? ஹலீமா யாக்கூப். ஹலீமா யாக்கூப். ஆப்ஷன் 1 ஹலீமா யாக்கூப். ஸோ இந்தியன் ஆரிஜின் பொலிட்டீஷியன் அதர் கண்ட்ரீஸில் இருந்தாங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம படித்து வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ கமலா ஹாரிஸ் பற்றியும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் வந்து படித்து வச்சுக்கோங்க. 96. வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் GATT? GATT. ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். GATT அப்படிங்கிறது ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். ஆப்ஷன் 3. The 3H that Swami Vivekananda asked the youth to focus upon are. The 3H that Swami Vivekananda asked the youth to focus upon are. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. Heart to feel for the poor, head to think and hands to act. Heart to feel for the poor. ஸோ புவருக்காக ஏழைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நம்ம இறங்கணும் இல்லையா? ஸோ அந்த ஹார்ட் வந்து நமக்கு இருக்கணும். ஹெட் டு திங்க். ஸோ நமக்கு வந்து திங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஹெட் அண்ட் ஹேண்ட் டு ஆக்ட். ஸோ நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஹேண்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. 98. லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வி ஹாவ் டு மேட்ச். ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்கானிஸ்தான் ஹமீத் ஹர்சாய். ஆப்கானிஸ்தான் ஹமீத் ஹர்சாய். பெங்களாதேஷ் வந்து ஜில்லூர் ரஹ்மான். பெங்களாதேஷ் வந்து ஜில்லூர் ரஹ்மான். சைனா ஹூ ஜின்டோ. Pakistan Asif Ali Zardari. So option B. 99. Match the Nobel laureates with their finding and answer using the code given below. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் ரொனால்டு ராஸ். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஒர்க்ஸ் ஆன் மலேரியா. நம்மளோட ஸ்கூல் புக்கில் இது இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. சார் ரொனால்டு ராஸ் வந்து ஒர்க்ஸ் ஆன் மலேரியா. அப்புறமா கார்ல் லான்ஸ்டெய்னர் வந்து டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன் பிளட் குரூப். நெக்ஸ்ட் சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். இது வந்து என்னது? டிஸ்கவரி ஆஃப் பென்சிலின் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் ஜூலியஸ் பாட்டர். இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ டிஸ்கவரிங் ரிலேட்டிங் டு இம்யூனிட்டி. ஜூலியஸ் பாட்டர் வந்து டிஸ்கவரிங் ரிலேட்டிங் டு இம்யூனிட்டி. ஆப்ஷன் சி. 100. விச் இஸ் அ டீப்பஸ்ட் ட்ரென்ச் இன் த வேர்ல்டு? என்னது? மரியானா ட்ரென்ச். ஸோ நமக்கு வந்து தெரியும் இல்லையா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.